நாம ஒரு பட்டனை தட்டினதும் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. ஆனா இந்த உடனடி சக்திக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, எலக்ட்ரான்களோட அந்த சின்ன உலகத்திலிருந்து நம்ம வாழ்க்கையே இயக்குற சர்க்யூட்ஸ் வரைக்கும் ஒரு பயணம் போலாம். இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுவிட்ச் போட்டதும் லைட் உடனே எரியுது. அப்போ அந்த கரண்ட்ட கொண்டு போற எலக்ட்ரான்கள் நிஜமாவே எவ்ளோ வேகமா போகுது? இத நம்ம பொதுவா நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் பாருங்க. நம்ப முடியுதா? ஒரு தனியான எலக்ட்ரான் ஒரு செகண்டுக்கு வெறும் 1 மில்லிமீட்டர் தான் நகருமா? ஆமாங்க, வெறும் 1 மில்லிமீட்டர் தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பம்பர் கார் ரேஸ் மாதிரி. கார்கள் மெதுவா இடிச்சு இடிச்சு போனாலும் ஸ்டார்ட் பண்ற சிக்னல் எல்லா காருக்கும் ஒரே நேரத்துல போதில்ல, அந்த மாதிரி தான். ஆனா இங்கேதான் உண்மையான மேஜிக்கே இருக்கு. அந்த கம்பி வழியா போற எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்புலம், கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துல போகுது. அதனால தான் நம்ம சுவிட்ச் போட்ட அடுத்த செகண்ட் லைட் எரியுது. விஷயம் எலக்ட்ரான் வேகத்துல இல்ல, அந்த ஃபீல்டு வேகத்துல இருக்கு. சரி, இந்த மர்மத்தை எப்படி அவிழ்க்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு சின்ன பயணத்தை ஆரம்பிப்போம். முதல்ல இந்த வேக முரண்பாட்டை பத்தி ஆழமா பார்ப்போம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டியோட கோல்டன் ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கடைசியா ரொம்ப சிக்கலான சர்க்யூட்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டியை நல்லா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம ஒரு மெட்டல் வயருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். வாங்க, நம்மள ரொம்ப சின்னதா ஆக்கிக்கிட்டு அந்த வயருக்குள்ள ஒரு டூர் போயிட்டு வரலாம். அங்க ஒரு சம பம்பர் கார் ராலியா நடந்துட்டு இருக்கு. ஒரு சாதாரண மெட்டலுக்குள்ள பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் ஒரு இடத்துல சும்மாவே இருக்காது. இங்கும் அங்கும் ஓடி ஒன்னோட ஒன்னு மோதி ஒரே கலைபரமா இருக்கும். ஒரு மாதிரி குழப்பமான டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆனா எந்த ஒரு குறிப்பிட்ட திசையிலையும் அது போகாது. அதனால நெட் ரிசல்ட் 0. இப்போதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதாவது இழுவை திசைவேகம்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது அந்த எல்லா எலக்ட்ரான்களுக்கும் ஒரே திசையில ஒரு சின்ன தள்ளு கிடைக்கும். இந்த மெதுவான ஆனா ஒரே திசையில இருக்கிற நகர்வு தான் கரண்ட். நம்மளோட முதல் கேள்விக்கு பதில் இங்க தான் ஒளிஞ்சிருக்கு. மின்தடைக்கும் மின்தடை எண்ணுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருள், அதாவது ஒரு வயரோட குணம். ரெசிஸ்டிவிட்டிங்கிறது அந்த வயர் செஞ்சிருக்க மெட்டீரியலோட குணம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரோட்ல இருக்கிற டிராஃபிக் ஜாம் தான் ரெசிஸ்டன்ஸ். அது அந்த ரோடோட நீளம், அகலத்தை பொறுத்து மாறும். ஆனா அந்த ரோடு தார் ரோடா இல்ல மண் ரோடாங்கிறது தான் ரெசிஸ்டிவிட்டி. அது அந்த மெட்டீரியலோட தன்மை. இங்க பாருங்க, ஒரு பொருளோட வடிவம் அதோட மின்தடையை எப்படி மாத்துதுன்னு எவ்வளோ அழகா காட்டியிருக்காங்கன்னு. ஒரு கம்பியோட நீளம் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகுது. அதே மாதிரி கம்பி மெலிசா, அதாவது அதோட குறுக்குவெட்டு பரப்பு கம்மியா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நீளமான குறுக்கலான ஹால்ல ஒரு பெரிய கூட்டம் போக முயற்சி பண்ற மாதிரி தான். ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதே கதை தான் எலக்ட்ரான்ஸ்க்கும். சரி, இந்த எலக்ட்ரான்களோட மைக்ரோஸ்கோபிக் குழப்பத்திலிருந்து நாம தினமும் பயன்படுத்துற சர்க்யூட்கள் ஆளக்கூடிய ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விதி எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா? அதுதான் எலக்ட்ரிசிட்டியோட கோல்டன் ரூல், ஓம்ஸ் விதி. நம்ப முடியுதா உங்களால? இந்த வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ்னு நாம பேசுற எல்லாத்தையும் ஒரே ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன்ல அடக்கிடலாம். அதுதான் V = IR, ஓம் விதி. வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இந்த மூணையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சூப்பரான ஃபார்முலா இது. இந்த கிராஃபை பாருங்க, ஒரு நேர்கோடு. இது ஓம் விதிக்கு கட்டுப்படுற மெட்டீரியல்ஸ்ல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள உறவை காட்டுது. இந்த மாதிரி நேரா இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் ரொம்ப நம்பகத்தன்மையோட வேலை செய்யுது. ஆனா கதை இத்தோட முடியல. இந்த கோல்டன் ரூலுக்கு கட்டுப்படாத சில பொருட்களும் இருக்கு. எல்லாருமே நல்ல பிள்ளையா இருக்க மாட்டாங்க இல்லையா? இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமா ஆகுது. இது ஒரு செமிகண்டக்டர் டயோடோட கிராஃப். பாத்தீங்களா? இது ஒரு நேர்கோடா இல்ல. வோல்டேஜ் மாற மாற அதோட ரெசிஸ்டன்ஸும் மாறுது. இந்த ஒரு குணம் தான் இன்னைக்கு நாம பார்க்குற மொத்த மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அடிப்படை. டிரான்சிஸ்டர்லேருந்து கம்ப்யூட்டர் சிப் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். ஓகே, கரண்ட் எப்படி போகுதுன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அதை முதல்ல போக வைக்கிறதே இது. நம்ம ஃபோன், லேப்டாப்புக்கெல்லாம் அந்த சக்தியை கொடுக்கறது யாரு? அந்த எலக்ட்ரான்களை தள்ளி விடுறது என்ன? அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், சுருக்கமா EMF. பேர்ல ஃபோர்ஸ்னு இருந்தாலும் இது ஒரு விசை கிடையாது. இது ஒரு சார்ஜ் பம்ப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பேட்டரிக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் எலக்ட்ரான்களை ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு பம்ப் பண்ணி ஒரு மின்னழுத்த வித்தியாசத்தை உருவாக்குது. இந்த பம்ப் தான் கரண்ட்டை ஓட வைக்குது. அதாவது ஒரு பல்பு எரியுதுன்னா, இல்ல ஒரு டோஸ்டர் சூடாகுதுன்னா, அதுக்கு தேவையான சக்தி எங்கிருந்து வருது? பேட்டரிக்குள்ள இருக்கிற கெமிக்கல் எனர்ஜில இருந்து தான். நம்ம ஃபோன்ல இருக்கிற பேட்டரியில இருக்கிற வேதி ஆற்றல் தான் மின் ஆற்றலா மாறி நம்ம ஸ்கிரீனை ஒளிர வைக்குது. இப்ப புரியுதா? மின்சக்தி, அதாவது எலக்ட்ரிக்கல் பவர்ங்கிறது வேற ஒண்ணுமில்ல. நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த பம்பர் கார் மோதல்கள், அதுதான் விஷயம். அந்த எலக்ட்ரான்கள் அணுக்கள் மேல மோதுறதுனால தான் மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலா மாறுது. நம்ம ஹீட்டர் வேலை செய்யறதுக்கு இதுதான் காரணம்.
ஓம் விதிங்கிறது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி. ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு அது போதும். ஆனா நம்ம கம்ப்யூட்டர்லயோ ஃபோன்லயோ இருக்கிற மாதிரி சிக்கலான சர்க்கியூட்டை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு முழு டூல் கிட்டே தேவைப்படும். இந்த சர்க்கியூட்டை பாருங்க, எவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வயர்லயும் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்க சொன்னா எப்படி ஆரம்பிப்பீங்க? ஓம் வீதியை மட்டும் வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்ல. இங்க தான் கிர்ச்சாஃபின் 2 விதிகள் நமக்கு கை கொடுக்குது. இது வெறும் ஃபார்முலா மட்டும் அல்ல, பிரபஞ்சத்தோட 2 அடிப்படை விதிகள். ஒன்னு ஜங்ஷன் ரூல். ஒரு சந்திப்புக்குள்ள எவ்வளவு கரண்ட் வருதோ அவ்வளவு கரண்ட் வெளியே போகணும். சார்ஜை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ரெண்டாவது லூப் ரூல். ஒரு மூடிய சுற்றுல வோல்டேஜோட மொத்த கூட்டுத்தொகை 0 இருக்கணும். ஏன்னா ஆற்றலையும் நம்மால உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அவ்வளவுதான் விஷயம். இந்த 2 சிம்பிள் ரூல்ஸ் போதும். எவ்வளோ பெரிய எவ்வளோ சிக்கலான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற கரண்ட்டையும் வோல்டேஜையும் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்களோட சூப்பர் பவர்னே சொல்லலாம். அப்பாப்பா, அணுவோட குழப்பமான ஆட்டத்துல ஆரம்பிச்சு ஒரு பெரிய நகரத்துக்கே பவர் கொடுக்கிற விதிகள் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் வந்திருக்கோம் இல்லையா? சரி, நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை வேகமா ஒரு தடவை பார்த்துடலாம். ஒரு சின்ன எலக்ட்ரானோட குழப்பமான ஆட்டத்திலிருந்து ஒரு நகரத்தோட பவர் கிரிடியே ஆளக்கூடிய நேர்த்தியான விதிகள் வரைக்கும் பார்த்தோம். இத போலவே நம்மள சுத்தி இருக்கிற இந்த சிக்கலான உலகத்தை ஆளக்கூடிய, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத இது மாதிரி சிம்பிளான விதிகள் வேற என்னெல்லாம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.